டுடே ஸ்பெஷல் டேஸ்டியான கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் நெய் ஆட் பண்ணி முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்தோடனே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதே பேனில் ஒரு 4 கப் அளவுக்கு துருவின கேரட் ஆட் பண்ணிக்கலாம். பத்து நிமிஷம் வரையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கி வந்தோடனே 2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வரையும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் பால் சுண்டி வர அளவுக்கு மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பால் நல்லா சுண்டி வந்திருக்கு. அது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கலரி விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு ட்ரை ஆன உடனே 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா உருகி வந்திருக்கு. இப்போ நம்ம வறுத்தெடுத்த முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். 3த்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஃபைனலாக ஏலக்காய் பொடி தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான கேரட் அல்வா ரெடி.